தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தை சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைத்திட எழுந்துள்ள கோரிக்கை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றது. அப்போது அத்துறையின் அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் 2024-25 ஆண்டிற்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என அறிவித்தார். அதன்படி களரி, அடிமுறை, சிலம்பம், சுவடுமுறை, மல்யுத்தம், குத்துவரிசை, அடித்தடை, வர்மம் போன்ற தென் தமிழ்நாட்டின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் சீரிய முயற்சி ஆகும் என அமைச்சர் உதயநிதி தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவு தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் மட்டுமல்ல, உலகளவில் வாழும் தமிழர்களும் இதனை வரவேற்றுள்ளனர். இந்த அறிவிப்பு குறித்து அடிமுறை ஆசானும் திரைப்பட பிரபலமுமான செல்வராஜ் நம்மிடம் கூறும்போது, உலக தற்காப்பு கலைக்கெல்லாம் தாய்க்கலை பிறந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை நினைவில் கொண்டு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது எங்களுக்கெல்லாம் நற்செய்தி என்று கூறிய அவர், பயிற்சியாளர்களுக்கும் ஆசான்களுக்கும் பொன்னான நாளாக கருதுகிறோம் எனவும், ஆசிய கண்டத்தில் பல நாடுகளில் தற்காப்பு கலைக்கு தனி பல்கலைக்கழகங்களே உள்ளன என்றும், இதனை பல நிகழ்ச்சிகள் மூலம் தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று இப்போது விடிவு காலம் கிடைத்துள்ளது என்று கூறினார். ரொம்ப சந்தோஷமான செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, உலக தமிழர்களுக்கே இது ஒரு நல்ல ஒரு செய்தி. அதே தருணத்தில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பயிற்சி முகாம் அமைக்கக்கூடிய இடம் அது கன்னியாகுமரியாக இருந்தால் உலக மக்களுக்கு தெரிய வாய்ப்பு. ஏன்னா டூரிஸ்ட் மக்கள் அதிகமாக வருவாங்க. அங்கே ஒரு கண்காட்சி விளையாட்டு டெய்லி ரெகுலராக தினமும் நடக்க ஒரு கூடம் அதுக்குன்னு சொல்லி அமைக்கணும். வந்துக்கிட்டு அதை கட்டண வசூலாகவோ அல்லது இலவசமாகவோ டூரிஸ்ட் மக்கள் பார்க்குறதுக்கும் பொதுமக்கள் பார்த்து போகிறதுக்கு அவங்க டெய்லியும் அந்த விளையாட்டுகளை செய்து காண்பிப்பதற்கு அரசு ஊழியர்களாக சிலம்பமாக இருக்கட்டும், அடிமுறையாக இருக்கட்டும், இந்த கலைஞர்களை இருந்துகிட்டு பயன்படுத்தணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். தொடர்ந்து பேசிய ஆசான் செல்வராஜ், மாமன்னன் திரைப்படத்தில் அடிமுறை ஆசானாக உதயநிதி ஸ்டாலின் நடித்திருந்தார். அப்போது அவரே பலமுறை எங்களுடன் அமர்ந்து அடிமுறை குறித்த வரலாற்றை கேட்டு தெரிந்து கொண்டதாக கூறிய அவர், உதயநிதி ஸ்டாலினிடம் நாங்கள் எங்கள் கோரிக்கையை கூறியிருந்ததாக கூறினார். இனப்பற்று, மொழிப்பற்று தமிழர்களிடம் எப்போதும் அதிகமாகவே உள்ளது. பாரம்பரிய தற்காப்பு கலைகளுக்கு உரிய அரசு அங்கீகாரம் இல்லை என்பதால் அரசு அங்கீகாரம் கொடுத்துள்ள விளையாட்டுகளை நோக்கியே தற்போதைய இளைஞர்கள் செல்வதாகவும், நம் பாரம்பரிய தற்காப்பு கலைகளுக்கு அரசு அங்கீகாரம் கிடைக்கும் பட்சத்தில் இக்கலைகள் இளைஞர்களை வெகுவாக கவரும் என்றும் தெரிவித்தார். உலக அளவில் அதிக நாட்கள் உயிர் வாழும் நபர்கள் சீனா, வடகொரியா, தாய்லாந்து போன்ற தற்காப்பு கலைகளை ஊக்கப்படுத்தும் நாடுகளில் வாழ்கின்றனர் என கூறிய அவர், இயல்பாகவே தற்காப்பு கலைகளை பயிலும் போது உடலில் இரத்தம் சீராக பாயும், நீரிழிவு உட்பட எந்த நோயும் வராது என கூறினார். இந்த மாதிரி வீர விளையாட்டுகள் இருந்துக்கிட்டு இளைஞர்களுக்கு இருந்துக்கிட்டு எப்படியாவது இருந்துட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டேன் சொல்கிற பிள்ளைகளுக்கு எப்படியா கட்டாயப்படுத்தி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கொடுத்துட்டா கூட பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு பள்ளிகளிலும் இருந்துக்கிட்டு தற்காப்புகளை தமிழர் தற்காப்பு கலை பயிற்சியாளர்கள், குறிப்பாக அடிமுறை, சிலம்பம், வர்மம் அல்லது குத்துவரிசை இது போன்ற பயிற்சியாளர்களை கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். இதை கொடுத்தாச்சு சொன்னால் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு இந்த போதை வஸ்து பொருட்கள்லாம் நடமாடாது. இருந்துக்கிட்டு குழந்தைகளுக்கு பக்கத்திலே அது போகாது. நல்ல ஒரு முயற்சியை வந்துட்டு சரியாக இதை நம்ம கொண்டு போய் இளைஞர்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துடணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இந்த நேரத்தில் வைக்கிறோம். பெண் பாதுகாப்பு. அதே நேரத்தில் இருந்துட்டு இது பெண்கள் வந்துட்டு குறிப்பாக அந்த விளையாட்டுகளை கற்றுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். வந்துக்கிட்டு குழந்தைகள் எல்லாருமே இருந்துக்கிட்டு இந்த விளையாட்டை இருந்துட்டு கற்றுக்கிறணும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த தற்காப்பு கலை சொன்னோன்னா அவங்க பாட்டி டேக்வாண்டோ, கராத்தே, குங்ஃபு சொல்லி வெளிநாட்டு மோகம் இல்லாமல் இருந்துட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய தற்காப்பு கலையான இந்த களரியாக இருக்கட்டும், அடிமுறையாக இருக்கட்டும், அல்லது மல்யுத்தமாக இருக்கட்டும், அல்லது நமது இந்த சுவடு முறைகள், அடிமுறைக்கு கீழே இருக்கக்கூடிய சுவடு முறைகள் மற்றும் அடித்தட முறைகள், குத்துவரிசை இது போன்ற விளையாட்டுகளை அவர்கள் பயிற்சி செய்தால் இருந்துக்கிட்டு இது நம்ம பிளட்டோட உள்ள விஷயம் இருந்துட்டு அதை தட்டி எழுப்பணும். அவ்வளவுதான். ஆசான் செல்வராஜிடம் தற்காப்பு கலை பயிலும் மாணவர்கள் சஜின் மற்றும் பவித்ரா கூறுகையில், இந்த தற்காப்பு கலையை கற்று வருவதால் உடல் மற்றும் மனநலம் மேம்படுவதாகவும், இந்த தற்காப்பு கலையை அடுத்து வரும் தலைமுறையினருக்கும் கற்றுக் கொடுப்பதை லட்சியமாக கொண்டிருப்பதாகவும் மாணவர் சஜின் கூறினார். இந்த விளையாட்டு விளையாடுறதுனால எங்களுக்கு உடல் வலிமை, ஒரு ப்ராப்ளத்தை எதிர்கொள்கிற ஒரு நம்பிக்கை, தைரியம் எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது. இந்த விளையாட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இந்த விளையாட்டு அழிவு நிலையிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகிறதுக்காக எங்களுக்கு எங்கள்
குருக்கள் ஆசான்மார்கள் எல்லாம் எங்களுக்கு பேசிக்கிறாங்க. இந்த கலையை நாங்கள் இன்னும் அதிகமாக கற்று எங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன் சந்ததிகளுக்கு அங்கே சொல்லிக் கொடுத்து அவங்க அடுத்த ஜெனரேஷன் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம். கடந்த 10 வருடங்களாக தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை கற்று வருவதாகவும் இந்த கலையை கற்றுக்கொண்டதன் காரணமாக தைரியமாக இரவு நேரத்தில் செல்வதாகவும் பவித்ரா தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் 10 வருஷத்துக்கு மேல இந்த சிலம்பம் அடிமுறை கலையை, சுவடு, பூட்டி பிரிவு, வர்மக்கலை போன்ற பல கலைகளை நான் கத்துட்டு வரேன். இதனால இந்த சமூகத்துல பல நைட்ல வெளியில போகும்போது எனக்கு ரொம்ப மிகவும் தற்காப்பாக இருக்குது. போதை பழக்கத்தில் இருந்து இளைஞர்களை மீட்டு வருவதற்கும் இந்த தற்காப்பு கலைகள் பெரிதும் பயன்படும் எனவும், பொருளாதார அடிப்படையில் நலிவடைந்த ஆசான்களை காப்பாற்றவும் வழிவகை செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும், சர்வதேச சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் சுற்றுலா தலமாக கன்னியாகுமரி பகுதி திகழ்ந்து வருவதால் தற்காப்பு கலைக்கான பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை கன்னியாகுமரியில் நிறுவி உலக மக்களுக்கு நம் தற்காப்பு கலைகள் தெரியும் வகையில் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் ஆசான் செல்வராஜ். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் விமலாவுடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.